மின்னி ஒரு ஏழை குருவி. மின்னிக்கு லூனான்னு ஒரு குழந்தை இருந்தா. லூனா வயிற்றுல இருக்கும் போதே மின்னியோட கணவன் உடம்பு சரியில்லாம இறந்து போச்சு. அப்பச்சில இருந்து லூனாவை மின்னி குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு பத்திரமா பார்த்துக்குச்சு. ஒரு நாள் காட்டுல அடிமழை காலம் ஆரம்பிச்சது. அதுல மின்னியோட வீடு ரொம்ப பழைய வீடுங்கிறதுனால ஒழுக ஆரம்பிச்சுது. அதுல மின்னி ஏதோ தனக்கு கிடைச்ச ஒரு பழைய துணியை வச்சு கூடார மாதிரி அமைச்சு லூனா மேல மழைத்துளி விழாத மாதிரி பார்த்துக்கிட்டா. இப்படியே சில வருடங்கள் போச்சு. லூனாவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் லூனா ஸ்கூல் முடிஞ்சு வந்து அம்மா கிட்ட, அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. நம்ம எவ்வளவு நாள் தாம்மா இந்த உலகற வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது? கவலைப்படாத லூனா, சோளு கிளிக்கிட்ட உன்னை மழை காலத்துல மட்டும் அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கேன். சோனு கிளியோ சரின்னு சொல்லிடுச்சு. நீ அவங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கலாம். உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா யார் வீட்லயும் போய் இருக்க மாட்டேமா. நம்ம உடனே ஒரு சின்ன வீடாச்சும் கட்டி ஆகணும். இதுக்கு மேல நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூனா குருவி அங்கிருந்து போயிடுச்சு. லூனா பேசுனதை கேட்டு மின்னிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்தடவுளை இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிட்டு போறா? நான் எவ்வளவுதான் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானு அது இவரோட ஸ்கூல் ஃபீஸ்க்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போயிருதே. பத்தாததுக்கு லூனாவோட எதிர்காலத்துக்காக வேற சேர்த்து வைக்கிறேன். இதுல எங்கிருந்து நான் இந்த வீட்டை சரி பண்றது? நாம இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா இவ என்னடானா நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. இவளுக்காகவாது நம்ம கடனை உடனே வாங்கி சீக்கிரமா ஒரு நல்ல வீடா கட்டணும். அடுத்த நாள் மினி தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் உதவி கேட்கலான்னு போனான். பிங்கி, மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால வேற வீடு கட்டலான்னு இருக்கேன். எனக்கு கடனா கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்றியா? அட மின்னி, இங்க மட்டும் என்ன வாழுதா? நானும் உன்னோட நிலைமையில தான் இருக்கேன். இந்த கூரைய மாத்திட்டு வேற ஏதாச்சும் மரக்கூரை போடணும். நானே யாருக்கிட்டயாச்சும் கடன் கேட்கலான்னு தான் இருக்கேன். தப்பா நினைச்சிக்காத, என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. பிங்கி சொன்னதை கேட்டு மின்னி வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேட்கலான்னு போச்சு. புச்சி, என்னோட நிலைமைய பத்தி உனக்கே நல்லா தெரியும். மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே என்னோட வீடு ஃபுல்லா நனைஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். இதனால நானும் என்னோட பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீனா உதவிடு கட்ட கொஞ்சம் உதவியா இருக்கும். நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உன்னோட கடனை சீக்கிரமா அடைச்சுடுறா. இத பாரு மின்னி, நான் நினைச்சா உனக்கு உதவி பண்ணலாம். ஆனா நீயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற. இதுல எங்கிருந்து என்னோட கடனை அடைப்ப? என் பணம் திரும்பி வரும்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ வேற வழி பாரு அப்படின்னு சொல்லி புச்சி மின்னிய திருப்பி அனுப்பிடுச்சு. முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டாச்சு. யாரும் நமக்கு உதவி பண்ணல. இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. லூனாக்காக சேமிச்சு பணத்தை எடுத்து வீடு கட்ட தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அடுத்த நாள் மின்னி வீடு கட்ட தேவையான பொருட்களை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சுது. மின்னி கொஞ்ச நாளாவே வீடு கட்டதை கவனிச்ச பக்கத்து மரத்துல இருந்த சின்கிக்காக தன்னோட கணவன் ராக்கி கிட்ட இப்படி போய் சொன்னுச்சு. என்னங்க, கொஞ்ச நாளாவே நம்ம பக்கத்து மரத்துல ஒரு குருவி ஒரு வீடு கட்டுது, கவனிச்சிங்களா? ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். நல்ல பெரிய வீடா இருக்கு. பேசாம அந்த வீட்டை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தான் ஏற்கனவே வீடு இருக்கே சின்கி, அப்புறம் எதுக்கு நம்ம அந்த வீட்டை எடுத்துக்கணும்? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த வீடு எனக்கு பத்தல, ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க டிவி சோஃபா வைக்க மட்டும்தான் இடம் இருக்கு. நான் இன்னும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வைக்க இடம் வேணாமா? அதுக்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய வீடு தான் சரியா இருக்கும். நீ சொல்றது சரிதான்.
அப்ப உடனே வா, அந்த குருவியை அடிச்சு தரத்திட்டு அந்த வீட்டை உடனே அபகரிச்சுக்கலாம். சரியா பூச்சு போங்க. இப்ப அந்த குருவியை துரத்திட்டு பாதி கட்டின வீட்டை நீங்க செலவு பண்ணி மீதியை கட்ட போறீங்களா? அந்த குருவி முழுசா கட்டி முடிக்கட்டும், அப்புறமா நம்ம புடுங்கிக்கலாம். நீ சொல்றதும் நல்ல யோசனை தான். சில நாட்கள் கழிச்சு மின்னி லூனாவை அது கட்டின புது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. என்ன லூனா, அம்மா உனக்காக கட்டின இந்த புது வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு ரொம்ப பெருசா அழகா இருக்குமா. அதே நேரத்துல இந்த வீட்டை கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பங்கிறதும் எனக்கு புரியுது. கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி உன்னை நல்லா பார்த்துப்பா. லூனா சொன்னதை கேட்டு மின்னிக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருந்துச்சு. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சிம்கியும் ராக்கியும் மின்னியை அடிச்சு போட்டுட்டு அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுல இருந்து துரத்து விட்டுட்டாங்க. அதுல மின்னிக்கு ரொம்ப காயம் பட்டுச்சு. மின்னியும் லூனாவும் வேற வழி இல்லாம ஒரு மரத்துக்கு அடியில தங்குனாங்க. மின்னியோட நிலைய பார்த்து லூனா ரொம்ப வருத்தப்பட்டா. காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சது. அப்ப லூனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. லூனா குழந்தையா இருக்கும்போது மின்னி தனக்காக கட்டின துணி கூடாரம் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு துணி கூடாரத்தை தன்னோட அம்மாக்காக லூனா கட்டுச்சு. இவங்களோட இந்த நிலைய மரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்த ஹெட்விக் காந்தை லூனா கிட்ட போய் விசாரிச்சுது. லூனா ஹெட்விக் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுச்சு. இவங்க நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட ஹெட்விக் அவங்களுக்கு உதவி செய்ய முன்வந்துச்சு. இதுக்கு அந்த ஆந்தை இரவு நேரத்துல மின்னி வீட்டுக்குள்ள போய் வித்தியாசமான ஒலிகளை எழுப்புச்சு. இந்த சத்தத்தை கேட்டு மின்னி வீட்டுக்குள்ள இருந்த ஜிம்கியும் ராக்கியும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன சிம்கி இது? ஏதோ பேய் கத்துற சத்தம் மாதிரி கேக்குது. ராக்கி, நம்ம அடிச்சு தருத்துன அந்த மின்னி குருவிதான் செத்து போய் ஆவியா வந்து இப்படி நம்மள பயமுறுத்துதோ? ஆமா, அப்படியாதான் இருக்கும். நம்ம இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடலாம், இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்கியும் ராக்கியும் இரவோட இரவா அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. பிறகு மின்னியும் லூனாவும் அவங்க கஷ்டப்பட்டு கட்டின அவங்களோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.